வணக்கம். உங்க கிச்சன்ல சேர்ற குப்பைய வச்சு உங்க செடிகளுக்கு ஒரு தங்கச் சுரங்கத்தையே உருவாக்க முடியும்னு நம்புவீங்களா? ஆமாங்க. அதை எப்படி செய்யறதுன்னு தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். இது வெறும் குப்பைய குறைக்கிற விஷயம் மட்டும் இல்ல, உங்க தோட்டத்தையே தலைகீழா மாத்தப் போகுது. என்னடா சொல்றான், குப்பைய வச்சு பொக்கிஷமான்னு யோசிக்கிறீங்களா? நிஜமாவே முடியுங்க. உங்க வீட்ல தினமும் சேர்ற அந்த காய்கறி கழிவுகள், பழத்தோல், இது எல்லாம் வச்சே உங்க செடிகளுக்கு ஒரு சூப்பரான உரத்தை உருவாக்கலாம். அந்த ரகசியம் என்னன்னு தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். சரி, வாங்க இந்த மேஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது, அதாவது வெர்மி கம்போஸ்டிங்னா அப்படின்னா என்ன, அதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு டீம் ஒர்க் மாதிரிங்க. இயற்கையா ஒரு குப்பை மட்கி உரமாறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்லையா? ஆனா இங்க நம்ம மண்புழுக்கள் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ள வந்து அந்த வேலைய பல மடங்கு வேகமாக்கிடுது. நாம அதுக்கு சாப்பாடு, அதாவது நம்ம கழிவுகளை கொடுக்கறோம். பதிலுக்கு அது நமக்கு செடிகளுக்கு தேவையான சூப்பரான உரத்தை கொடுக்குது. சரி, தியரி எல்லாம் போதும். வாங்க இப்ப பிராக்டிக்கலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஐயோ, இது பெரிய வேலையா இருக்குமோன்னுலாம் நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப சுலபம். யார் வேணும்னாலும் உங்க வீட்லயே செய்யலாம். இதுக்கு பெரிய இடம் வேணும், காசு செலவு பண்ணி ஏதோ வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்க வீட்ல இருக்கிற ஒரு பழைய பேசின் போதும். அப்புறம் நம்ம கிச்சன்ல சேர்ற கழிவுகள், கொஞ்சம் தண்ணி, அப்புறம் மேல மூடுறதுக்கு ஒரு கோணிப்பை, அவ்வளோதாங்க. நம்ம குட்டி ஒர்க்கர்ஸ், அதாவது மண்புழுக்கள் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ரொம்ப சிம்பிள். அந்த பேசின்ல நாம சேர்த்து வச்சிருக்கிற கழிவுகளை போடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியை தெளிச்சு லேசா ஈரமாக்குங்க. ரொம்ப குழன்னு ஆக்கிடாதீங்க. கடைசியா மேல அந்த கோணிப்பைய வச்சு மூடிட்டா போதும். நம்ம கெஸ்ட்டுக்காக வீடு ரெடி. ஓகே, வீடு ரெடி. இப்போதாங்க முக்கியமான கட்டமே வருது. நம்ம புதிய வேலையாட்கள், அதாவது நம்ம மண்புழுக்களை வீட்டுக்குள்ள வரவேற்க போறோம். அவங்கள எப்படி சந்தோஷமா பாத்துக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். பொதுவா ஒரு சின்ன குடும்பத்துக்கு 1 கிலோ மண்புழு இருந்தா போதும். குறிப்பா ஆப்பிரிக்கன் நைட் கிராலர்ஸ்னு சொல்ற வகைப்புழுக்கள் இதுக்கு ரொம்ப நல்லது. இந்த 1 கிலோ புழுக்கள் உங்க கிச்சன்ல வர்ற கழிவுகளை ஈஸியா உரமா மாத்திடும். ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான அளவு. சரி, புழுக்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம், என்ன கொடுக்க கூடாது, இது ரொம்ப முக்கியம். காய்கறி, பழக்கழிவுகள்லாம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எண்ணெய் பிசுக்கு இருக்கிற பொருள்கள், புளிச்ச சாதம், இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா தவிர்க்கணும். அதே மாதிரி ரொம்ப இனிப்பா இருக்கிற எதையும் போடாதீங்க, ஏன்னா அது எறும்புகளை வரவழைச்சிடும். எறும்புகள் வந்தா நம்ம புழுக்களுக்கு தொந்தரவு. புழுக்கள் நல்லா வேலை செய்யணும்னா அதுக்கு சரியான சூழல் வேணும். பாருங்க, தொட்டி ரொம்ப காஞ்சு போச்சுன்னா புழுக்கள் செத்து போயிடும். அதே சமயம் தண்ணி தேங்கி நின்னுச்சுன்னா அதால மூச்சு விட முடியாம வெளியே ஓடி போயிடும். அதனால தான் பிளாஸ்டிக் ஷீட் போட்டு மூடவே கூடாது. அது உள்ளுக்குள்ள ரொம்ப சூட உண்டாக்கிடும். கோணிப்பை மாதிரி காற்றோட்டமான மூடி போட்டாதான் தேவையில்லாத சூடும் வாயுக்களும் வெளியே போய் புழுக்களுக்கு நல்லா ஜாலியா இருக்கும். காத்திருந்தது போதும். இப்போ நாம ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் வந்தாச்சு. நம்ம உழைப்புக்கு கிடைச்ச பரிசு அந்த பிளாக் கோல்டு, அதாவது கருப்பு தங்கத்தை அறுவடை செய்யற நேரம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்காக நீங்க மாச கணக்குல காத்திருக்க தேவையில்லை. சரியா பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல முதல் அறுவடையே செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன, இந்த சைக்கிள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு உரம் கிடைச்சிட்டே இருக்கும். அறுவடை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. தொட்டியோட மேல் பகுதியில தேயிலை தூள் மாதிரி உதிரி உதிரியா இருக்கும் பாருங்க, அதுதான் நம்ம உரம். அதை மெதுவா அள்ளி ஒரு சல்லடையில போட்டு சலிச்சிங்கன்னா போதும். புழுக்களும் மட்காத பெரிய துண்டுகளும் தனியா வந்துடும். அந்த புழுக்களை மட்டும் மறுபடியும் தொட்டிக்குள்ளேயே போட்டுடுங்க. அவங்க அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ரெடி. சூப்பர். இப்போ நம்ம கையில நம்மளோட கருப்பு தங்கம் இருக்கு. இதை வச்சு என்ன பண்றது? இதோட உண்மையான பலனை அனுபவிக்கிற நேரம் இது. இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பாப்போமா? இந்த மண்புழு உரம் இருக்கு பாருங்க, அது உங்க செடிகளுக்கு ஒரு சூப்பர் ஃபுட் மாதிரி, ஒரு எனர்ஜி பூஸ்டர்னு கூட சொல்லலாம். புதுசா செடி நட போறீங்களா? அப்போ நாற்றங்கால் மண்ணோட இதை கலக்கலாம். இல்ல ஒரு பாத்தி ரெடி பண்றீங்களா? அப்போ நிலத்தோடவே கலந்து உள்ளலாம். ஏற்கனவே வளர்ந்த செடிகளுக்கு ஓரமா உரம் போடுறதுக்கும் இது பெஸ்ட். செடிகளுக்கு தேவையான எல்லா சத்தும் இதுல இருக்கு. இங்க ஒரு சின்ன ப்ரோ டிப். நீங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ண இந்த உரத்தை உடனே பயன்படுத்த போறதில்ல. சேமிச்சு வைக்க போறீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த செய்யணும். அதை நல்லா காத்துல உலர்த்திட்டு, அதாவது ஏர் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்குங்க. அப்போதான் உங்க கருப்பு தங்கத்தோட குவாலிட்டி ரொம்ப நாளைக்கு குறையாம இருக்கும். அப்போ உங்க சொந்த மண் ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்ண ரெடியா? யோசிச்சு பாருங்க, உங்க கிச்சன் குப்பையை வச்சே உங்க தோட்டத்தை செழிக்க வைக்கலாம். கடையில காசு கொடுத்து உரம் வாங்க வேண்டியதில்ல. குப்பைமேட்டுக்கு போற கழிவுகளும் குறையும். எல்லாத்துக்கும் மேல உங்க செடிகளுக்கு நீங்களே ஆரோக்கியமான ஒன்ன கொடுக்கற திருப்தி கிடைக்கும். நீங்க எப்ப ஆரம்பிக்க போறீங்க?